வணக்கம். இன்று பலருக்கும் மிகவும் பிடித்த ஒரு ஆன்மீக விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இரவு நேரத்துல வாராகி அம்மன் வழிபடுவதால என்ன பலன் கிடைக்கும் என்று நிறைய பேர் கேட்பாங்க. அத பத்தி தான் இன்னைக்கு எளிமையா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். வாராகி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுறாங்க. பல ஆகம மரபுகளிலும் சில கோயில் வழிபாடுகளிலும் இரவு நேரத்துல வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இரவு நேரத்துல வாராகி அம்மனை வழிபடுவதால முதல் பலன் என்னன்னா மன அமைதி கிடைக்கும். இன்றைய காலத்துல அனைவருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். வேலை, படிப்பு, குடும்பம், பணம் என்று பல பிரச்சனைகள் மனதை அழுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் இரவில் அமைதியாக ஒரு விளக்கு ஏற்றி வாராகி அம்மனை மனதார நினைத்து வழிபட்டால் மனம் லேசாகி நிம்மதி கிடைக்கிறது என்று பக்தர்கள் நம்புறாங்க. இரண்டாவதாக என்ன பலன் கிடைக்கும்னா பயம் குறையும். சிலருக்கு காரணம் இல்லாமலே பயம் இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலையும் இருக்கும். வாராகி அம்மனை முழு நம்பிக்கையுடன் வழிபடும் போது மனசுல தைரியம் அதிகரிக்கும் என பக்தர்கள் சொல்றாங்க. மூன்றாவதாக என்ன பலன் கிடைக்கும்னா குடும்பத்துல அமைதி கிடைக்கும். வீட்டுல சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அம்மனிடம் மனதார பிரார்த்தனை செஞ்சா குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்க இறையருள் கிடைக்கும்னு நம்பப்படுது. நான்காவதாக தடைகள் விலகும். எந்த வேலை செஞ்சாலும் தடை, தாமதம் என்று இருந்தா வாராகி அம்மனிடம் மனமாற வேண்டிக் கொண்டு முயற்சியை தொடர்ந்தா நல்ல வழி பிறக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. ஐந்தாவதாக தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். என்னால் முடியாது என்ற எண்ணம் மாறி நான் முயற்சி செய்கிறேன் என்ற தன்னம்பிக்கை உருவாகும். அதற்கு இறை நம்பிக்கையும் ஒரு காரணமாக அமைகிறது. ஆறாவதாக ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். தினமும் சில நிமிடங்கள் அம்மனை நினைத்து ஜபம் செய்தால் மனம் அமைதியாகி இறைவன் மீது பக்தி மேலும் அதிகரிக்கும். ஏழாவதாக அம்மனின் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படும். வாராகி அம்மனை உண்மையான பக்தியுடன் வழிபடுபவர்களை வாராகி அம்மன் காப்பாற்றுவாங்க, நல்ல வழியில நடத்துவாங்க என்று பக்தர்கள் சொல்றாங்க. அந்த நம்பிக்கையிலேயே வாழ்க்கையில் பலருக்கு மன உறுதி கொடுக்கிறது. அடுத்ததாக வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம்? இரவு நேரத்துல குளிச்சு சுத்தமான ஆடை அணிந்து ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி சிவப்பு மலர்கள் இருந்தால் அதை சமர்ப்பித்து ஓம் வாராய் நமக என்ற மந்திரத்தை 11 அல்லது 27 அல்லது 108 முறை பக்தியுடன் ஜபிக்கலாம். அதன் பிறகு உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை அம்மனிடம் சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இறை வழிபாடு என்பது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல, நல்ல எண்ணம், நல்ல செயல், பிறருக்கு உதவும் மனம் ஆகியவற்றுடன் வாழ்வதே உண்மையான பக்தி. மேலும் அம்மனை வழிபடுறதுக்கு மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறைய தயார் செய்யுங்க. வாராகி அம்மனோட படம் அல்லது சிலைய சுத்தமாக வச்சுக்கோங்க. வாராகி அம்மன் படம் முன்னாடி ஒரு கோலம் போடுங்க, தீபம் ஏற்றுங்க, மலர்களால அர்ச்சனை செய்யுங்க. சிவப்பு நிற மலர்கள் இல்லைன்னா செம்பருத்தி, செந்தாமரை அந்த மலர்கள் வாராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெய்வேத்தியம் படையுங்க. பழங்கள், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் என பல நெய்வேத்தியங்கள் படைங்க. மந்திரம் ஜபம் செய்யுங்க. ஓம் வராகே என்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. எந்த நாள்ல வழிபடலாம்னா தினமும் வழிபடலாம். பல சக்தி மரபுகள்ல தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு சிறப்பாக கருதப்படுது. சிலர் வெள்ளிக்கிழமையிலும் இரவு நாளிலும் பக்தியுடன் வழிபடுவாங்க. வழிபாட்டின் போது பக்தியுடன் வழிபடணும். பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது. பொய் பேசுவதை தவிர்க்கணும். முடிஞ்சவரை அன்னதானம் இல்லைன்னா பலருக்கு உதவி செய்யுங்க. இறைவனை நம்பி அதே நேரத்துல வாழ்க்கையில் நேர்மையும் முயற்சியும் தொடருங்க. வாராகி அம்மனை வழிபடுவதில் மிக முக்கியமானது
விலை உயர்ந்த பூஜை பொருட்கள் அல்ல. உங்களோட உண்மையான பக்தியும், தூய மனம், நல்ல எண்ணம் மற்றும் நேர்மையான வாழ்க்கை தான். அம்மனோட அருளால உங்க குடும்பத்துல அமைதி, ஆரோக்கியம், தைரியம் மற்றும் நல்வாழ்வு என்றும் நிலைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக பதிவில் சந்திப்போம்.